சென்னை அமிர்தால படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் 14,000 பேருக்கு மேல பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுவும் லீடிங் ஸ்டார் ஹோட்டல்ல. சென்னை அமிர்தா ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. ஐயோ கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டரா வர்றான். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. காலிக்கப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். தம்பி இந்த ரூம் சாவி புடிங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இப்படியே உட்கார்ந்து இருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது. மூஞ்சில முடிக்காரா? ஏண்டா அடிக்கிற? போனா போகுது பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. காதுல பூ வச்சிட்டியா? அப்படியே மூக்கல 2 பஞ்சு வச்சு நாடு கட்டி கட்டி தூக்கி விடு. போய் சேர்ந்துடுறேன். படுத்துறீங்களா? நான் நாயுடு ரத்தம் வருதான்னு பார்த்தேன். நான் முஸ்லீம் ரத்தம் வருதான்னு பார்த்தேன். நான் ஐயர் ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன். நான் முதலியாரு ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறேன்ப்பா. அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிகளா? ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்கலாம் பாரு. அவன் தான்டா ரவுடி. வந்துட்டாங்க ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏயா நடையாயா இது? சும்மா நடக்கும் போதே நாட்டி ஆடுறது மாதிரி சுகமா இருக்கியா? இப்ப மட்டும் சிற்பி பார்த்தா சிலையே வடிச்சிருவான். சிற்பி பார்த்தா சிலை வடிப்பான். சட்டிபானம் செய்யறவன் பார்த்தா ஐயோ. இந்த பொண்ணு மட்டும் உலகலைக்கு போட்டிக்கு போயிருந்தான்னா ஐஸ்வர்யா ராய் சுஸ்மிதா சென்னு 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். 1 2 3 4 கருவா 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 கருவா. காலங்காத்தால ஏன் இப்படி அலகுறை ஆடிட்டு இருக்க? வளைய புடுறா. வளைய விடுப்பா. அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு.
அங்க பாரு, என்னமோ கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிட்ட மாதிரி வைரமுத்து மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறான் அவன். நீ நில்லு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? நான் வேஸ்ட்னா நீங்களும் வேஸ்ட் தான். என்ன சொன்ன? வசி. நீ விடு. சிட்டிக்கு கோவம் வருது. டேய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவன உனக்கு மூஞ்சியா இருக்காதடா. ஆணவத்தில் ஆடாதரா. ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். இந்த வெட்டு புளிக்கு ஏத்த வெட்டிக்கிளி நீதான். உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். Happy birthday to you. Happy birthday to you. இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா. ஏய், குழந்தை கூட்டுற மாதிரி ஊட்டானுடோ. இதெல்லாம் வீட்ல வச்சு திங்க கூடாது. யாருக்கனாவது பட்டா வகுத்து வலிக்கும்ல. யாரு கண்ணு உன் கண்ணே படுமே. இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. ஏய், ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா. தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதுடா. சென்னை அமிர்தாவோட ஸ்பெஷலே படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். 10,000 வரைக்கும் சம்பளம். போன வருஷம் மட்டும் 600 பேருக்கு மேல அப்ராட் ட்ரைனிங் அனுப்பிச்சிருக்காங்க. சென்னை அமிர்தா. Put the link of the Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.